கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:23. ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை எம்மை சூழ்ந்து காலம் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வாம் களிக்கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வாம் களிக்கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் வானை நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிக்கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவாம். கிருபை எமை சொல்ல காலம் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிக்கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமமருள்வார் தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமமருள்வார் தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிக்கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிக்கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கம் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். காத்து தவிக்கம் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிக்கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். லீலா முதன்மையா வந்திருக்காங்க. லீலா பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள், ராஜேஷ் பிரதர், எங்க ஜெயந்தி அக்கா, சமந்தி அம்மா பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 23. என்னத்தினால் என்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனா இருந்தால், கேட்கிறான் செய்யல. கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாங்க. கண்ணாடியிலே தன் சுபாவ முகம். இதுதான் இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்குன்னா மிரர், கண்ணாடி அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த கண்ணாடி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வெளி தோற்றத்தை காட்டும். குறிப்பாக பெண்கள் கண்ணாடி முன்னாடி எவ்வளவு மணி நேரம் நின்னாலும் அவங்களுக்கு காணாது. திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்க்கறது எனக்கு இந்த முகம் பிடிக்காது. ஷேவ் பண்ணணும். நீங்க நல்லா ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீட் ஷேவ்.
இந்த ஷேவ் பண்றதுக்கு எனக்கு கண்ணாடி தேவை. கண்ணாடி இல்லாமல் என்னால் ஷேவ் பண்ண முடியாது. ஸோ கண்ணாடியை நான் யூஸ் பண்றது இது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கண்ணாடியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கண்ணாடி நீங்க உங்க முகத்தை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த முகத்தில் இருக்கிற தோற்றத்தை அது சொன்னாலும் நம்ம மனதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு உதாரணம் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். முந்தி சில வருஷங்களுக்கு முன்பாக ஃபாரின் பிள்ளைகள் வருவாங்க, எல்லாம் அந்த வயசு பிள்ளைகள் வருவாங்க, டீனேஜ் பிள்ளைகள் எங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காரியத்தை காப்பாங்க. பிளாஸ்டர் எப்படி போடுறது, இது என்ன சர்ஜரி, இது என்ன கேஸ்னா காட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்போம். அப்ராட்ல இருந்து டீச்சிங், இந்த கொரோனாவோட எல்லாம் போயிடுச்சு. அந்த பெண்கள் என்னோட கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு பிக்சர் போட்டு என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. நான் பார்க்கறேன், இந்த பொண்ணோட யாரையும் ஒரு கலெக்ட் பையா உட்கார்ந்துருக்கான். அது நான் தான் எனக்கு தெரியும். நான் அதை பார்க்கும்போது தான், அதாவது கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளை ஏமாத்துது. ஆனா இப்படி பார்க்கும்போது இது ஏவன்டா இவன் அப்படின்னு நான் பார்த்து அது நான். அப்ப இந்த மொட்டை மண்டை எல்லாமே கண்களால பார்த்து தெரிந்தாலுமே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் பாருங்க, ஓன் மிரர். நம்ம எல்லாருமே சொந்தமாக ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம். ஒரு சிலர் இந்த லிப்ஸ்டிக் மாதிரி போட்டோ குறித்து நான் டப்பா வச்சிருப்பாங்க. டப் டப் அப்படி தரப்பாங்க. அப்படி பார்த்து அது எப்படி டச் 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 டச். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் செய்யறது. நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இதெல்லாம் எதற்காக செய்றாங்கன்னா வெளி தோற்றத்தை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு அநேகர் காரணம் சொல்லுவாங்க. இப்ப மொதல் வசனத்தை அவங்களுக்கு வாசிக்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் கேட்கலாம், வாசிச்சு கேட்கறோம். நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு பொண்ணு தான், யாருன்னு கேட்காதீங்க. எங்க டாக்டர் மட்டும் சொல்றோம், உங்க இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட்டில் வந்தாங்க. அம்மா பயங்கர வைராக்கியமான கிறிஸ்தவ அம்மா. சொல்றா, காலையில காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்தை வாசிச்சு அந்த கண்டென்ட் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் காஃபி கிடைக்கும். அப்படி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஆண்டவர் விட்டுட்டு ஓடியே போயிட்டான், வேற ஒரு மனுஷனோட ஓடி போயிட்டான். அவ பைபிளை வாசிக்கும் போது இது எனக்கு, நான் புரிந்து கொள்ளணும், இது எனக்கு சொந்தமா வாங்கின கிடையாது. நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, வாசிக்கும் போது இது எனக்கு என்ன பேசுகிறது, இல்லை என்ன எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்குது, என்ன எச்சரிப்பு இருக்குது, இந்த எச்சரிப்பு என்ன எப்படி கரெக்டா நடத்தணும், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் பைபிள் கொடுக்குறது. இதை நீங்க வாசிக்காம மேலாப்பா வாசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. சரி, இந்த கண்ணடியை குறித்து ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது என் தகப்பனார் எங்களுக்கு சொன்ன கதை. இது எந்த காலத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டேன். அது காலம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, பிஜி ஜாயின் பண்ணியாச்சு, பொண்ணு தேடிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு அந்த நேரத்தில் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எங்க அப்பா ஒரு கதை சொல்றாரு. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கர ஹைனானது. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும், அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும், நாங்கெல்லாம் அப்படி மிதந்து கிட்ட கிடக்கிறோம். எங்க அப்பா ஒரு கதை சொன்னார். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குடா, அந்த ஹால் முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்கு, உனக்கு மணமகள் தேவையா, உள்ளே வா அப்படின்னு ஒரு போர்டு. அப்போ ஒரு சில அதில் லெஃப்ட் ரைட் ரொம்ப அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இந்த பசங்க, வாலிப பசங்க உள்ள போறாங்க. அதுல உள்ள போனோம்னா ஒரு போர்டு ரைட் சைட்ல இருக்கு. இந்த ரைட் சைட்ல இருக்கிற போர்டு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு உயரமாக செக்கப்பான பொண்ணுன்னா டேக் த ரைட் சைடு. எல்லாருக்கும் ஆசை தானே உயரமா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், போயிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு போர்டு இருக்குது, உனக்கு பணக்கார பெண் வேணும்னா டேக் த லெஃப்ட் சைடு. பணம் எல்லாரும் லெஃப்ட் சைடு போங்க, லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு போர்டு இருக்கு, உனக்கு ரொம்ப படிச்ச பொண்ணு, மாஸ்டர் டிகிரி பொண்ணு வேணுமா, கோ டு த லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு போர்டு வருது, உனக்கு ஹை ஸ்டேட்டஸ், அதாவது எம்எஸ்பி ராஜா இந்த மாதிரி டாப் ரேங்க் உள்ள உங்களுடைய இந்த கிரீம் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து பொண்ணு வேணும்னா டேக் த லெஃப்ட் சைடு. கடைசியில் போய் கடைசியில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கான், ஒரு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு போர்டு இருக்கான், இந்த கண்ணாடியில மூஞ்ச பாரு, உனக்கு இந்த பொண்ணு தேவையா. கண்ணாடியை பாரு, பார்த்துட்டு சொல்லு, உனக்கு இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்க பொண்ணு உனக்கு கிடைக்குமா, தேவையா அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அந்த கதையை சொல்லிட்டு காக்கா போக்கான்னு வச்சிருச்சாரு. டேய், நீங்க இருக்கிறதெல்லாம் 5 அடி, நீங்க உங்க எதிர்பார்ப்புகள்லாம் எங்கேயோ இருக்குது, அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கிடைக்கிற பொண்ணுல 4 பொண்ணை பார்ப்போம், எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோம் கட்டிக்கணும், அவ்வளவுதான் சொல்லி எங்க அப்பா கதையை முடிச்சிட்டாரு. இந்த கண்ணாடி கதையை சொல்லாம என்னால் இருக்க முடியாது. சரி, இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். தங்கள்
என்னவென்றால் ஒரு திருவசனத்தை கேட்டு அறுவடை செய்யாதனால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை மறந்து விடுகிறான். அடுத்த மறந்து விடுகிறான் சொல்லி 24 இருக்கு. மறந்து விடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன் மற்றவங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கண்ணாடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எப்படி இருக்கிற, மற்றவங்க எப்படி இருக்காங்க அதை உணர்த்துது. அதான் மறந்து விடாம இருக்கணுங்கிறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு பாஸ்டர், இந்த பாஸ்டருக்கு ஒரு பையன் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. பைபிள் காலேஜில் படிச்சிருக்க பையன் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள இருந்து பைபிளை தியானிச்சு அநேக கிறிஸ்துவெல்லாம் வழி நடத்துற பையன் பாஸ்டர். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நண்பர், மகா மோசமானவ. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு இந்த வந்திருக்கான், அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பா அது என்ன சீஷோர்ல இருக்கிற இடத்துனால அவங்க அப்பா பாஸ்டருக்கு ஒரு போட், நல்ல ஒரு அழகான போட். அவருக்கு டைம் பாஸ் என்னன்னா அந்த போட்ல அப்படியே ஒரு ரைடு போவார். அவர் எக்ஸ்பர்ட், ஸ்விம்மிங்ல எக்ஸ்பர்ட், கடல்ல என்ன இருந்தாலும் அவருக்கு பயங்கர செய்வார். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த பையனை ஏற்றிக்கிட்டாரு, பையனோட ஃப்ரெண்டு ஏறிக்கிட்டான். கடலில் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயாச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே திடீர்னு ஒரு சுனாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு புயல் காற்று வருது. இந்த புயல் காற்றுல போட்டு இப்படி இப்படி அப்படி இப்படின்னு அடிக்குதா. பையன் ஒரு பக்கம் கிடக்கிறான், அந்த ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் தூரமாக கிடக்கிறான். ஃப்ரெண்டுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. பையன் ரட்சிக்கப்பட்ட பையன், பையனோட ஃப்ரெண்ட் ரட்சிக்கப்படாத பையன். இவங்க அப்பா போட்டில் இருக்காரு, ஒரு நீளமாக ஒரு கயிறு வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கயிறை பையன் பக்கம் போடுறதா பையனோட ஃப்ரெண்டு பக்கம் போடுறதா மடிட்டு. இவர் என்ன செய்யறாருன்னா, பையனோட ஃப்ரெண்டு பக்கம் கயிறை தூக்கி போட்டுறாரு. அவன் பிடிச்சிக்கிறான். பையனை பார்த்து சொல்றாரு, தம்பி ஐ எம் சாரி, நீ மறித்தா பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனா உன் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படாத பையன், அவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான், அதனால நீ அப்பாவை மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள காத்து புயல் அடிச்சு அவங்க பையனை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஆனா நண்பன் அந்த கயிறை பிடிச்சு 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 போட்ல ஏறிடுறான். போட்ல ஏறின அந்த பையன் சொல்றான், அங்கிள், இந்த கிறிஸ்துவின் அன்புங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நான் பார்க்கிறேன், கண்ணால பார்க்கிறேன். நானா இருந்தா என் பையனுக்கு தான் கயிறை போட்டிருப்பேன், ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எனக்கு கயிறை போட்டீங்க. காரணம் ஒண்ணுதான், ரட்சிக்கப்படலை, நான் நரகத்துக்கு போய் விடக்கூடாதுங்கிற ஒரு பாரம். அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பைபிள் காலேஜில் சேர்ந்து இவர் எங்கெங்கெல்லாம் செய்தி கொடுக்க போவாரோ, இவன் ஃபர்ஸ்ட் புல்பிட்ல ஏறி தன் உயிரோட நான் எப்படி உங்க முன்னாடி நிற்கிறேன்ங்கிறத ஒரு சாட்சி சொல்லுவான். சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா செய்தியை சொல்லுவார். இதுதான் நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம், அது செய்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த வேதம் நம்மளை காட்டும், நாம் யாருங்கிறத வேதம் அப்பட்டமாக காட்டும். எப்படி காட்டும்? அப்பட்டமாக காட்டும். ஒரு வசனத்தை முதல் எடுத்து காட்டுறவங்களுக்கு, லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 5:8. இப்ப பேதுரு வலையில் நின்றுருக்கார், அலசிட்டு இருக்காரு, ஒண்ணுமே சிக்கல. இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பொழுது சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வலையில போடுறாங்க. வலையை போட்டோம்னா திரளான மீன் கிடைக்குது. நமக்கு திரளான மீன் கிடைச்சா, ஆஹா, இன்னைக்கு நமக்கு லாட்ரி அடிச்சிருச்சு, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வாங்க போறோம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 போட்டோம் லிஸ்ட். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் லூக்கா 5:7, அப்பொழுது மற்ற படகிலிருந்தவர்கள் உதவி செய்தார்கள். 8வது வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இதுதான் மிரர். பேதுருவை இதுவரை பேதுரு இந்த ஒரு உணர்வு கிடையாது, என்ன நான் பாவின்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை தேடி வருகிறார், போட்டை கேட்கிறார், அந்த போட்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லாரும் போறாங்க. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அனாதி ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இவள் வெறும் கையா இருக்கிறாங்க, கையில ஒண்ணுமே மீன் பிடிக்கல. அந்த நேரத்துல ஆண்டவர் ஆழத்துல கொண்டு போங்கிறார். ஏன் ஆழத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆழங்கிறதுல இருந்து தான் ஒரு அற்புதம் வரும். அப்ப பேதுரு தன்னை உணர்கிறான்,
நான் ஒரு பாவி. திரும்ப வாசகத்தை வாசிக்கிறேன். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப நல்லவன், என்னையோட நல்லவன உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுதான் மிரர் கரெக்டாக ஒரு மனிதனை காட்டுது. நம்ம ஒரு மிரரை வச்சுட்டு நம்ம முகத்துல கண்மை போடுவோம், லிப்ஸ்டிக் போடுவோம், எல்லாம் போட்டு அழகுபடுத்துவோம். ஆனா உள் மனிதனை காட்டுது. ஆனா இந்த உள் மனிதனை தெளிவாக காட்டிடுச்சு. சரி, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர் சொல்லி ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடல்து உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் இருக்கிற ஜனங்களிலே வாசமா இருக்கிறேன், சேனைகள் கர்த்தாவே. இது என்னன்னு பார்ப்போம். இந்த ஏசாயா இதற்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஐயோ. 5வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, சாராயத்தை நாடி அதிகாலையில எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டோட்டு மேல குடித்துக் கொண்டவர்களுக்கு ஐயோ. இப்படி ஐயோ ஐயோ ஐயோன்னா எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. 20வது வசனத்துல பாருங்க, கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படி எத்தனையோ பேருக்கு ஐயோ சொல்றவரு இப்ப தனக்கு ஐயோ சொல்றாரு. எப்ப ஏன் ஐயோ சொன்னார்னா, பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவனை பார்க்கிறார். இப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் அவரை காட்டாரு. எப்படி காட்டுகிறாருன்னா கேட்டீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வரை கண்டேன். இன்னைக்கு அந்த பரலோக தேவனை கண்டுட்டோமோ அன்னைக்கு நம்முடைய பொசிஷன் தெரியுது. நான் அசுத்த உதடு உள்ள மனிதன் அப்படிங்கிறார். ஏன் அசுத்த உதடு உள்ள மனிதன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் இவரை ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார். வாசிப்போமா? 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போறோம். நீங்க ஒரு காரியத்தை நமது, நான் நமது, நமது அப்படின்னு அர்த்தம்னா அந்த திருத்துவத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவின் இருக்க 3 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு காரியம் இருக்கியா, ரட்சிப்பு, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் போறேன், நான் போகிறேன்றவருக்கு என்ன செய்யறாரு? உதடுகளை தொடுகிறார். சரி, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளமா? யோபு 42வது அதிகாரம் 6வது வசனம். 42:6. இப்ப ஆண்டவர் யோபுவோடு இடைப்படுகிறார். இடைப்பட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் நான் என்னை அருவருத்து, ஏற்கனவே அவர் அருவருக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்தார். அப்படிதாங்க, வாட்டையை வச்சு உறங்கிட்டு இருக்காரு, உடம்பு ஃபுல்லா கொப்பளமா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடியே போயிட்டாங்க, எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்துல ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைப்படாது. ஃபாதர் இந்த வசனத்தை வச்சு அருமையான ஒரு பாடல் இருந்தார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். இந்த பாடம் என்னால மறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகள் திருமணத்துக்கு நான், அண்ணன், தம்பி, அண்ணி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போயிருக்கோம் தூத்துக்குடிக்கு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு. இந்த ஹாலில் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, வராதுங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? மரியாள், ராஜகுமார், எபனேசர் எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்த பெரிய ஹால், அந்த ஹாலில் ஒரு சோஃபா, இந்த சோஃபாவில் நான் போய் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்தப்ப மாப்பிள்ளையை கூட்டிட்டு வராங்க, உட்கார வச்சாங்க. நான் சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம்ட்டு அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு இந்த பாடலை நான் பாடுனேன். பாடிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் மகள் இந்த வீட்டில் வந்து வாழணும்,
எனக்கு பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகள் இந்த வீட்டில் வளரணும் தவளணுங்கிறது உங்களுடைய சுத்தமா இருந்தால் இந்த திருமணத்தை நடத்தி தாங்க. இல்லைன்னா நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளோம்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணேன். நான் ஜெபிச்சபடியே ஆண்டவர் இந்த எல்லாத்தையும் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவராக இருந்தார். இது ஒரு பேக்ரவுண்ட். ஆனால் நம்ம அது பார்க்க போறது கிடையாது. பார்க்க போறதுன்னா 6வது. ஆகையால் என் காதினாலே உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது. அந்த கண் ஆண்டவரை பார்த்த உடனே உள்ள இருந்த வெளிப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். சரி, கண்ணாடி என்ன செய்யணும், இப்படி மனஸ்தாபப்படுத்துற அளவுக்கு நம்மள காட்டணும். சரி, இப்ப ஃபெயில் டு ஒபே, ஏன் அவங்களால கீழ்ப்படிய முடியவில்லை? திரும்ப வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 23வது. என்னத்தினால் என்றால் ஒரு திருவசனத்தை கேட்கிறான், அதன்படி செய்யாதிருக்கிறவன் ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு சபை ஒண்ணு தேவை. அந்த சபை எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய சபையா இருக்கும். எங்க ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தலை சுத்திரும். உள்ள இருக்கிற அப்பியரன்ஸ், வுட் ஒர்க், அந்த ஃபேன் எல்லாமே, இது எல்லாருக்கும் ஆசை. சபை பெருசா இருக்கணும், அழகா இருக்கணும், ஃபாஸ்டா அழகா செய்தி கொடுக்கணும், எல்லாமே பிடிக்கும். ஆனா அங்க பிரசங்கம் பண்றவர் பில்பெட்ல இருந்து பேசும்போது உங்களை குத்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த பாஸ்டர் என் மேல ஏதோ ஒரு கோபம் வச்சிருக்காங்க. அதனால இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க, என் மேல கோபம் இருக்கும், அவங்க திடீர்னு வரமாட்டாங்க, இதுக்குள்ள வரமாட்டாங்க. இங்க ராஜ்குமார் இருக்காரு, மரியா இருக்கா, ஆரோக்கியராஜ் இருக்காரு, இவங்க எல்லாம் வசனத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் என்னைய பத்தி எதை சொல்றாரு ஐயா, உங்களை பத்தி சொல்றதுதான் நான் செய்தியை சொல்றேன். செய்தியெல்லாம் இருக்கு, உங்களுக்கு எனக்கும் தான். முதல் எனக்கு என்னைய வெட்டணும், அப்புறம் உங்களை வெட்டணும். அது ஆனா அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்ப இத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை. அந்த வளர்ச்சி இல்லைன்னா நம்ம ஆண்டவர் இந்த சபையில வச்சிருக்கிறது வேஸ்ட். 25வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரபத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காதவனும் அதற்கேற்ற கிரியை செய்யறவன் கிரியை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கறீங்க, கிரியை நடக்கும். இந்த கிரியை நடக்கலைன்னா எல்லாமே என்ன ஆச்சு, வேஸ்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர். சரி, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, இந்த டாக்டர் ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. கொரோனா நேரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு 10 அடி தூரத்துல இருப்பார். பையன் அவருக்கு கொரோனா தூரமா தான் இருப்பார், இதுதான் பாப்பாரு, கிளாரெல்லாம் கட் பண்ணி பார்ப்பாரு, ஸ்டெத்தெல்லாம் வச்சு பாத்திர மாட்டாரு. ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் தான் எப்படி எக்ஸாமின் பண்ணணும் சரி எங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. முதல் இப்படி இழுத்து பார்ப்போம். அப்பா இங்கன்னு ஏன் இப்படி இழுத்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன கலர்ல இருக்கு, ஒயிட்டா ரெட்டா? ரெட் கலரா இருந்துச்சுன்னா ரத்த சோகை கிடையாது, ஒரு எக்ஸாமினேஷன். அப்புறம் மூக்கு, நாக்கு நீட்ட நாக்குல ஒரு கோட்டிங் இருக்கா, அந்த கோட்டிங் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு டைஃபாய்டுங்கிற மாதிரி ஒரு சில கிருமிகள் இருக்கும், அல்லது குடல் சரியா கிளீன் ஆகாம இருக்கும், மோஷன் சரியா போகாட்டாலும் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். இந்த மாதிரி சில காரியங்களை நாங்க எக்ஸாமின் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தொடுறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி, எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்கு. வந்தவுடனே என்கிட்ட சில பேஷண்ட் ஒரு ஸ்கேன் எடுத்து காட்டுறாங்க, சார் ஸ்கேன் பாருங்க சார், ஸ்கேன் பாருங்க சார். இந்த மாதிரி நான் ஸ்கேனே பார்க்காத மாதிரி இருக்கட்டும் சார், ஸ்கேன் பாருங்க சார், 4 ஸ்கேன் வச்சிருக்கேன் சார், 5 ஸ்கேன் இது பாக்குறீங்க, பிரச்சனையை சொல்லு சார், எனக்கு குறுக்கோலி. சரி, எவ்வளவு நாளா இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு, கீழே விழுந்தியா, வரிசையா நான் என்சி நோட்ஸ் எழுதிட்டு டக்க 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 டக்கன்ட்டு எழுதிட்டு இருக்கேன். இதெல்லாமே எதற்காக, எக்ஸாமினேஷன், சோதிக்கிறோம். சோதிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் குறுக்கோலியா பேஷண்ட்டை திருப்பி வச்சுக்கிட்டு டாக் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கு, என்ன செஞ்சா கூடுது குறையுது, இதெல்லாம் எக்ஸாமினேஷன் நாங்க செய்யணும், நான் செய்யறேன். நீங்க அதனால ரகசியமானாலும் சரி பகிரமா பார்த்தாலும் நான் ஒரு பேஷண்ட்டை இதெல்லாம் செய்வேன். ஒரு நீ ஹேமர் வச்சிருப்பேன், முழங்கால் வலிக்கு நாங்கள் ரிஃப்ளெக்ஸை பார்ப்பேன், இதெல்லாம் எக்ஸாமினேஷன். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கிரேட் பிசிஷியன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நான் காட்டுறேன். பிசிஷியனுடைய ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். மத்தேயு 9:12. மத்தேயு 9:12. இயேசு அதை கேட்டு
பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியில்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. இந்த வசனம் இல்லைன்னா எங்களை எல்லாரும் கிறுக்காக்கி வச்சுருவாங்க. இன்னைக்கும் பெந்தைக்கோஸ்துல அநேகர் மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். விசுவாசத்துலதான் நாங்க இருப்போம், ஆனா மருந்து சாப்பிட மாட்டோம். சூளக்கரையில ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், அவருக்கு ஒரு பையன் டயரியால அப்படியே போயிட்டே இருக்கான். அப்ப எல்லாரும் சொல்றாங்களே, ஹாஸ்பிட்டல் கொண்டு ட்ரிப் போடுங்க ஐயா, இந்த பையன் பிழைச்சிக்கிடுவாங்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் எங்களுக்கு சோத்தை கொடுப்பாருன்ட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். என் பையன் அவரு போயிட்டான். இதை வருத்தமா சொல்லியிருப்பாரு, சந்தோஷமா சொல்லியிருப்பாரா? சந்தோஷமா இல்ல, வருத்தத்தோடு சொன்னார். ஆனா எங்க நம்ம பாக்குறோம், இயேசு அதை கேட்டு பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அது என்னன்னு சொல்லி இப்ப உள்ள போற நம்ம எக்ஸாமின் பண்றோம். பாத்தீங்களா, எக்ஸாம் பண்ணி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தா சவுண்ட் கேட்கும், ஹார்ட்ல சவுண்ட் கேட்கும், லங்ஸ் சவுண்ட் வரும். இதெல்லாம் நாங்க பார்ப்போம். இது எங்க காது கேட்கும், உங்க காது கேட்காது. இங்க ஆண்டவர் உள்ள என்ன பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலியல இரக்கத்தையே விரும்பி இரக்கம். என்னதுங்க? இரக்கம். இரக்கம் கண்ணாடியில தெரியாதுங்க, கண்ணாடி வெளியே தான் காட்டும். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா தான் இரக்கம். உங்கள்ட்ட இரக்கம் இருக்கா? ஒருத்தருக்கு உதவி செய்யற சூழ்நிலை வருது, அதனால உங்களால இரக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவர் பாக்குறாரு. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிற கருத்து என்ன என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். போய் நீ போய் கற்றுக்கொள்ள அப்படிங்கிற அடுத்து பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்ப அழைக்காது. அப்ப ஆண்டவர் உள்ள பாக்குறாரு, பார்த்து என்ன தேவையா இருக்கு? ஒரு நீதிமானா பாவியா? நீதிமானா நீயா பரலோகத்துக்கு வந்துருவியா, உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு பாவியா நான் உள்ள பாக்குறேன், அந்த பாவிய மனம் திரும்பி பரலோகத்துக்கு கூட்டு போறது பாக்குறேன். அப்ப கண்ணாடி வெளியே காட்டும், ஆனா திருவாசனம் உங்களுக்கு உள்ள போய் காட்டும். உள்ள போய் காட்டி, நான் ஒரு பாவி, என்னை மனம் திரும்ப என்னை ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். சரி, யாக்கோபு 1 அதிகாரம் 25வது வசனம், அதற்கு ஏற்ற கிரிகளை செய்ய தன் செய்கையிலே பாக்கியவான்கள். மார்ட்டின் லூத்தரை குறித்து நான் உங்களுக்கு தெளிவா நான் சொன்னேன். மார்ட்டின் லூத்தர் வெரி ஸ்டபன், அடமா இருந்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், முடிஞ்சிருச்சு, கிரியையிலே தேவையில்லைன்றார். ஆனா இது என்ன கிரியைங்கிறத நம்ம பார்த்து முடிக்க போறோம். இந்த கிரியை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஒன்னஸ் காட்டும். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இருந்த எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவினுடைய தாயக மகளோடும் சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேணும். ஒரு மனம். இன்னைக்கு சாத்தான் அந்த ஒரு மனத்தை உடைச்சு வச்சிடும். ஆனா வேத வசனம் உங்களுக்குள்ள போய் யார் யாரு கூட நீங்க ஒப்புரவு இல்லையோ அவங்களோட நீங்க ஒப்புரவாகி ஒன்னஸ் பண்றாங்க. இந்த ஒன்னஸை தான் உள்ள உங்களுக்கு காட்டுது. இது கண்ணடி காட்டாது, வசனம் உள்ள காட்டும். 2வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பீட்டுகளிலும் ஜெபம் பண்ண உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஒன்னஸ் ஸ்ட்ராங். சாத்தான் வந்து மோதினால் நோ கெட் அவுட் அப்படின்னு சொல்லி தோத்துறாங்க. காரணம் வசனம் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த வசனம் எக்ஸ்டர்னலா இருக்கிற கண்ணாடியில காட்டுறது இல்ல, உள்ள காட்டுறாங்க. நாங்க என்ன ஆனாலும் எங்களை யாருமே பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங். 13:42. அப்போஸ்தலர் 13:42. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகளே ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டியது புறஜாதியில் வேண்டிக் கொண்டார்கள். 13:42. சரி, 43. தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்து. தேவனுடைய கிருபை. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்துக்கும் தேவை அடிப்படைங்க. எல்லாமே எக்ஸாமினேஷன் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் தெரியும். பேஷண்ட்ல நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா திறமையும் இருக்கியா? பேஷண்டே காணும், சும்மா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நீயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அந்த சொல்ல தேவ கிருபை. இன்னைக்கு எனக்கு பேஷண்ட் வராங்கன்னா தேவ கிருபை. அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவ
கிருபையில நிலைத்திருக்கணும். இது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திறப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும். இப்ப நமக்கு ஒரு சோதனை வரும், எதிர்பாராத பிரச்சனை வரும், நீங்க ஆடிடுவீங்க. எனக்கு 1000 வந்திருக்கு, கண்டுக்கிட மாட்டேன். ஆனா அது உங்க வாழ்க்கைய அசைச்சிச்சுனா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போயிடுச்சு. இந்த விசுவாசம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. அநேக உபத்திரவம். உங்களுக்கு உபத்திரவம் உண்டா? உண்டு. எனக்கு உபத்திரவம் உண்டா? உண்டு. ஆனா அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் அந்த உள்ள அந்த மிரர் காட்டும், வசனம் காட்டுது, இதெல்லாம் நடக்கும். நடக்குது. நடக்கலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கடைசி வசனத்தை வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 23வது வசனம், 26, 23. தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தலே அவர் முதல்வராகி சுய ஜனங்களிலும் அந்நிய ஜனங்களிலும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுவது என்று வேற அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர். ஒளியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாட்டுக்கு காரணம் இதுதான். ஒளியாகிய தேவனை வெளிப்படுத்தணும். நம்ம ஒளியுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போய் சொல்லணும். எல்லாமே கஷ்டமா? கஷ்டம்தான். தேவை தேவ கிருபை. அந்த தேவ கிருபை இருந்தானா அந்த வசனம் உங்களை உள்நோக்கி காட்டுங்க. வெறுமனே மிரர் வெளியில காட்டுறது வேஸ்ட். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, வழி நடத்துகிறீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஐயா ஒரு பாதைகளை எங்களை கொண்டு போய் சேர்க்கிறீர் ஐயா. அந்த உபத்திரத்தின் வழியாக எங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பவுல் சொல்வது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொன்னார் ஐயா. அந்த விசுவாசத்தோட ஓட பலம் தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.